சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் கொஞ்சம் குடுடா, குடிடா. போதும். எது போதுமா? இன்னும் கொஞ்சம் குடி. உனக்கு தண்ணி ஜூஸ் இளநீ இந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. போதுங்கிற குடி. அவங்க சொல்லுவாங்கடா, எனக்கு போதும். அவங்களுக்கு என்ன வேலை? என்னென்ன நீ சொன்னா புரியாதாடா, புரிஞ்சுக்கடா. டேய் கொஞ்சம் குடிடா. எவ்வளோ குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, புரிஞ்சுக்கண்ணே. என்னடா பாத்ரூம் போகணுமா? நான் சும்மா இருந்தேன். எங்க? டேய் இதில் என்னடா இருக்கு? நாங்கள் சொன்னால் செய்ய மாட்டோமா? இதுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்க? இரு எத்தனை குளுக்கோஸே வர்ற மாதிரி இருக்கு. வேணாண்ணா. என்ன? டேய் என்னடா நீ? இதில் என்னடா அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கு? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரியா? இரு எடுத்துட்டு வரேன். இவரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது. நீ கொஞ்சம் இரு. சக்தி, எல்லாரும் வெளில போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் ஒரு மண்ணு வேண்டாம், தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராத, போடி. ரொம்ப தான் உங்களுக்கு பொண்டாட்டிங்கிற உரிமையிலையோ இல்லை சக மனுஷங்கிற உரிமையில கூட நான் இதை செய்யல. வெறும் நர்ஸு. உங்க அண்ணங்கிட்ட சொன்னேன், நர்ஸா இருந்து அந்த உரிமையில பார்த்துப்பேன்னு சொன்னேன். என்னதான் கூட போறதவங்களாம் அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரு சில விஷயம்லாம் செய்ய முடியாது. என்ன பாக்குறீங்க? அதையும் மீறி அவங்க தான் செய்யணும், செஞ்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்க மாமா புனிங்க. ஏமா இவருக்கு சேவகம் செய்யணும், நான் ஒன்றும் தவம் கிடக்கலைங்க. டேரே யாரும் செய்ய வேணாம், என் தம்பிக்காக எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். நீங்களாம் கிளம்புங்க. ஏங்க ஏங்க சும்மா இருங்க. என்ன உங்களுக்கு எதுவும் விவஸ்தை இருக்கா? எதுவும் புரியுதா இல்லையா? ஏங்க அவனைய பாருங்க, எப்படி அடிபட்டு கையெல்லாம் ஒட்ட வச்சிருக்காங்க. காலை பாருங்க, இந்த கையை பாருங்க எப்படி அடிபட்டு இருக்குன்னு. அவன் எந்திரிச்சு உட்காரவே பல நாள் ஆகும். இன்னைக்கு மட்டும் செய்வீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? கையை அசைக்க கூட முடியாதுங்க. பாருங்க எல்லாம் நீட்டா கிளியர செய்யணும். உங்களால செய்ய முடியுமா? செஞ்சிருவீங்களா? ஏய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்புன்னு சொல்கிறல்ல. ஏங்க ஏயா ஏன் உசுர வாங்குற? ஏ சக்தி, என்னடா நீயும் பண்ணிக்கிருக்க? கொடுத்துட்டு வாங்க. என்ன மாத்தான் புள்ள பத்தியெல்லாம் கொடுங்க. வாங்க வெளியே வாங்க, முதல்ல கொடுங்க, கொடுத்துட்டு வாங்க. எதையாவது பேச வேண்டியது விவசாய. வாங்க போங்க. வா சக்தி, வா சக்தி. வெளியே தான் இருக்கும். வெளியே இருக்கம்பா. அண்ணா சக்தி, அண்ணா சக்தி, அண்ணா.
அண்ணி அண்ணி என்ன அதிர? நான் கிளம்புறேன் அண்ணி. என்ன அதிர சொல்ற? எங்க போற? நான் எங்க போறேன், ஏன் போறேன், அதெல்லாம் இப்போ யார்கிட்டயும் சொல்ற மனநிலையில நான் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அண்ணி, நான் இந்த வீட்ல இதுக்கப்புறமும் இருந்தேன்னா செத்துருவேன் அண்ணி. அண்ணன் மேல சந்தேகம் இருந்தது அண்ணி எனக்கு. அவருதான் அருண் ஆக்சிடென்ட பண்ணிருப்பாருன்னு. ஆனா நான் கேட்டப்ப கூட அவர் அதை ஒத்துக்கல. ஆனா இன்னைக்கு இப்ப நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா சொல்றாரே அண்ணி, அவருதான் அருணை கொல்ல நினைச்ச, ஆனா அவன் தப்பிச்சுட்டான்னு சொல்றாரே. ஒருத்த வாழ்க்கை போச்சு அண்ணி, என்னால, என் முட்டாள்தனத்தால, என் இம்மெச்சூரிட்டியால. எவ்வளவு பெரிய ஃபேமிலி அண்ணி அவங்க, அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய நஷ்டம். என்னால இந்த குற்ற உணர்ச்சியால வாழ முடியாது அண்ணி. இனி என் லைஃப நான் பாத்துக்கிறேன் அண்ணி, என்ன விட்டுருங்க. அப்பதான் சொன்ன மாதிரி அவங்க லைஃபோட சொல்யூஷன் அவங்க கையில தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் அண்ணி. அதுக்காக எங்க போவ? என்ன பண்ற நீ? விடு ஜனனி, அவ போட்டோம். தெளிவா இருக்கா அவ வாழ்க்கைய அவ வாழட்டும்.